பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் நடத்துகிற போராட்டத்திற்கு அனுமதி தராமல் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மக்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் கொந்தளித்துள்ளார். முழுமையான ஈடுபாடு கொள்ள வேண்டும். அதில் அதிகாரிகளுக்கே இன்னும் ஒரு ஈடுபாடற்ற நிலை இருப்பது வேதனைக்குரியது. வடகாடு சாதி வெறியாட்டத்தை கண்டித்து நாளை எனது தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் நடத்துகிற போராட்டத்திற்கு அனுமதி தராமல் எழுத்துப்பூர்வமாக அனுமதியை மறுத்திருக்கிறது காவல்துறை. அதனை எதிர்த்து இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அனுமதி கேட்டு விண்ணப்பம் தாக்கல் செய்திருக்கிறோம், மனு தாக்கல் செய்திருக்கிறோம். தாக்குதல் நடத்துவர்களையும் தாக்குதலுக்கு ஆளானவர்களையும் ஒரே தட்டில் வைத்து எடை போடுவது அதிகார வர்க்கத்தின் வழக்கமாகவே இருந்து வருகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் போராட அனுமதி கேட்டால் தாக்கியவர்கள் தரப்பிலும் போராட அனுமதி கேட்கிறார்கள். 2 பேருக்கும் அனுமதி இல்லை என்று சொல்லுகிற நிலை இருக்கிறது. தாக்கியவர்கள் மீது வழக்கு போடுவதற்கு நாம் வலியுறுத்தினால் தாக்கப்பட்டவர்கள் மீதும் வழக்கு தொடுப்போம் என்கிற நடைமுறை இங்கே வழக்கமாக இருக்கிறது. இது போன்ற போக்குகள் தான் சாதி கொடுமைகளை கட்டுப்படுத்த இயலாத நிலைக்கு காரணமாக இருக்கிறது. அது தொடர்வதற்கும் காரணமாக இருப்பதாக நான் நம்புகிறேன். எனவே செங்குன்றம் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேல்பாதி பிரச்சனையாக இருந்தாலும், வடகாடு சாதி வெறியாட்டமாக இருந்தாலும், வேங்கவயல் பிரச்சனையாக இருந்தாலும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும், சட்டத்தின் ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.